இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காலி இடம் வந்து செவ்வாப்பேட்டையினுடைய தீயணைப்பு நிலையம் எல்லாருக்கும் தெரியும். 85 ஆண்டுகள் பழமையான அந்த தீயணைப்பு நிலையம் வந்து இடிக்கப்பட்டு இப்பொழுது புதுசாக நவீன வசதியில் கட்டப்படுது. அது முழுவதும் இடிக்கப்பட்டு இப்பொழுது காலியாக இருக்கும் காட்சியை தான் இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாருங்க, பக்கத்தில் பாருங்க பிஎஸ்என்எல் அலுவலகம். இது வரைக்கும் அந்த வியூவே நமக்கு தெரியாது. பிஎஸ்என்எல் இப்போ எல்லாரும் பிஎஸ்என்எலுக்கு மாறிட்டு இருக்காங்க. மற்ற கம்பெனியிலேருந்து லட்சக்கணக்கான பேர் மாறிட்டாங்க. இப்போ பிஎஸ்என்எல் பிஸி ஆயிடுச்சு. பிஎஸ்என்எலுடைய செவ்வாப்பேட்டை தலைமை அலுவலகத்துடைய தோற்றம் பாருங்க, அழகாக தெரியுது. இந்த இடத்துல இருக்கிற மரங்கள் எல்லாமே அகற்றப்பட்டு முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு இப்போ இங்கே புதுசாக ஒரு கட்டடம் வந்து கட்ட போகிறாங்க. இதில் சிறப்பு என்னென்னா, இந்த கோட்டை தீயணைப்பு நிலையத்தில் செவ்வாப்பேட்டை தீயணைப்பு நிலையத்தில் வளர்க்கப்பட்ட மரங்கள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டு சேலம் கோட்டை மாரியம்மனுக்கு தேர் செய்ய பயன்படுத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளன என்பது இந்த ஆடி மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல செய்தி. அந்த மரங்கள் எங்கும் போகவில்லை, தெய்வமாக தெய்வத்தினுடன் இருக்க போகிறது.